இது நான் படிச்சேனாவா? சே சே, நான் போய் படிப்பேனா? அது சிலபஸே பார்க்கல, என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. நீ கவலைப்படாத, நம்ம வந்து அங்க போயிட்டு ஃப்ளூக்ல என்ன தெரியுமா அடிச்சு விட்டுறலாம். இங்கிலீஷ் எக்ஸாம் தானே, பாத்துக்கலாம் விடு. ஓகே ஓகே, வைக்கிறேன். நல்லா தூங்கு வச்சிரு, நாளைக்கு பாப்போம். And if you hear this song, then go and bend your back, go and bend your knees, baby, shake it to the max. With the DJ, please turn up the bass to the max. Please just rewind, let me shake it to the max. அம்மா, நான் வந்து ஒரு 4 கேஷ்யூ, ஒரு 4 dry grapes, ஒரு 2 walnuts தண்ணில ஊற வைக்க சொன்னேன், வெச்சீங்களா? அது சாப்பிட்டாலே எனக்கு நல்லா பிரெயின் வளரும். நான் இப்ப போய் நான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளைக்கு கரெக்ட்டா ஒரு 4 o'clock எழுப்புவேன், படிக்கணும். எனக்கு போய் சென்டர் வந்திருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. நான்லாம் படிக்கவே இல்ல. நான் புக் கூட திறந்து பார்க்கல. எந்தெந்த லெசன் இருக்குன்னு கூட நான் படிக்கல. சத்தியமா நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த மார்க் பார்த்ததும் ஆமாப்பா, எப்படி எனக்கெல்லாம் எப்படி சென்டம் கொடுத்தாங்களோ. 99.5 மார்க் போட்டுட்டாங்கம்மா இங்கிலீஷ்ல. எனக்கு அந்த 1/2 மார்க் எதுக்குமா கட் பண்ணு சொல்லுங்க. என்னோட பிரசன்டேஷன் சூப்பர், ஹேண்ட் ரைட்டிங் சூப்பர், எல்லாமே சூப்பர். ஆனாலும் இந்த 1/2